பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் புதன்கிழமை கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. கவிஞர் கயல் கல்லோஞ்சல், மலைக்குருவி, ஆரண்யம், ஆதிவாசிகள் நிலத்தில் போன்சாய், உயிரிழப்பெடை ஆகிய கவிதை நூல்களையும், கனவு இல்லம் எனும் தலைப்பில் அமெரிக்க சிறுகதைகள், பழைய துர்தேவதைகளும் புதிய கடவுளரும் எனும் தலைப்பில் சமகால தீபத்திய சிறுகதைகள் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழியாக்கம் செய்துள்ளார். தொடர்ந்து இணைய இதழ்களில் கவிதைகள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு கட்டுரைகள், கதைகள் ஆகியவற்றை மொழியாக்கம் செய்து வருகிறார். வணிகவியல், வணிக மேலாண்மையியல் ஆகிய 2 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள கயல் வேலூரில் உள்ள முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில் வணிகவியல் துறை உதவி பேராசிரியராக தற்போது பணியாற்றி வருகிறார். வாங்க நேயர்களே, கவிஞர் கயல் அவர்கள் வழங்கும் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். வணக்கம் நேயர்களே. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் உள்ள தென்கரையை சொந்த ஊராக கொண்டவர் அச்சு இதழ்களிலும் இணைய இதழ்களிலும் கவிதைகள், கதைகள், கட்டுரைகள் எழுதி வருகிற முத்துராசா குமார் அவருடைய கவிதையைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இவரது படைப்புகள் ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. விகடனில் மாணவ பத்திரிகையாளராக பணிபுரிந்துள்ள இவர் தற்போது திரைத்துறையிலும் சுயாதீன பத்திரிகையாளராகவும் இயங்கி வருகிறார். பிடிமண், நீர்ச்சுழி ஆகிய 2 கவிதை நூல்களும், ஈத்து எனும் சிறுகதை தொகுப்பும் வெளிவந்துள்ளன. இப்போது கவிதைக்குள் செல்வோம் நேர்களே. இறந்து பிறந்த தலைச்சம்பிள்ளையை தொப்புள் கொடியோடு 3 அடி குழிக்குள் இறக்கி கண்ணாடி சில்லுகள், கற்றாழைகள், இலந்தை முட்களால் மூடினேன். காலையில் எனது மகளை கிளறி எடுத்து தின்றது நாய். அழுது துரத்தி தோற்றேன். மண்ணில் இருந்து மீண்டும் வயிற்றுக்குள் போனாள் மகள் என்று முடிகிறது இந்த கவிதை. இறந்து பிறந்த தலைச்சன் பிள்ளையை எனும்போதே இந்த கவிதை ஒரு கனத்த சோகத்தை நம்முடைய மனதில் கொண்டு வந்து வைக்கிறது. இறந்து பிறந்த தலைச்சம்பிள்ளை, ஒரு தாய்க்கு, தந்தைக்கு, அந்த குடும்பத்திற்கு ஒரு தலைச்சன் பிள்ளை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மகிழ்ச்சியான, அந்த குடும்பத்தின் வாரிசாக இருக்கக்கூடிய, அந்த குடும்பத்தினுடைய வேரை கொண்டு செல்லக்கூடிய, பல தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தலைச்சன் பிள்ளை என்று சொல்லுவது இதைத்தான். அந்த தலைச்சன் பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் என்பது குழந்தை உண்டான காலத்திலிருந்து அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்து அதன் பிறகு வளர்ந்து இன்னும் காலாகாலத்துக்கும் நிற்கக்கூடியதாக ஒரு குடும்பத்தின் தலைப்பிள்ளை என்பது மிக முக்கியமான ஒரு உயிராக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைச்சன் பிள்ளை உண்டாகி வளர்ந்து வந்து அந்த தாய்க்கு அது எத்தனையோ கனவுகளை தந்திருக்கும். அந்த தந்தைக்கு அது எத்தனையோ எண்ணங்களை, ஆசைகளை நெஞ்சில் உருவாக்கி இருக்கும். அப்படி வளர்ப்பேன், இப்படி வளர்ப்பேன், எங்கே படிக்க வைப்பேன் என்று என்னெல்லாமோ அந்த இருவரும் நினைத்திருப்பர். அந்த தாத்தா பாட்டி அந்த குழந்தையை பற்றி எவ்வளவோ எண்ணங்களை தங்கள் மனதில் சுமந்திருப்பர். அத்தகைய தலைச்சன் பிள்ளையை இறந்து போகன தலைச்சன் பிள்ளை என்று சொல்கிறார் முதல் வரியிலேயே. அந்த தலைச்சன் பிள்ளை இறந்து போய்விட்டது. எவ்வளவு பெரிய சோகம் இந்த முதல் வரியிலேயே. அப்படி இறந்தே பிறந்த தலைச்சன் பிள்ளை, பிறந்த பிறகு அது நோய்வாய்ப்பட்டோ அல்லது வேற ஏதோ காரணத்தினாலோ இறக்கவில்லை, பிறக்கும் போதே இறந்து பிறக்கிறது. இது எத்தனை பெரிய ஒரு நோக்காடாக காலம் முழுக்க அந்த தாய்க்கு இருக்கும். ஏனென்றால் 9 மாதங்களுக்கு மேலாக ஒரு உயிரை சுமக்கிறவள் அந்த உயிரை இந்த பூமிக்கு தரப்போகிறோம் என்று நினைத்து அதை போஷாக்காக கவனிக்கிறாள். தனக்கு வேண்டியதை மட்டும் உண்ணாமல் குழந்தைக்கு என்ன பிடிக்கும், குழந்தைக்கு எது உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று பார்த்து பார்த்து உண்பவளாக தாய் இருக்கிறார். சாய்ந்து படுத்தால் குழந்தைக்கு ஆகுமா, ஒருக்களித்து படுத்தால் குழந்தைக்கு ஆகுமா, இப்படி நடக்க வேண்டுமா, அப்படி நடக்க வேண்டுமா என்று பத்திய சாப்பாடு சாப்பிட்டு
ஒவ்வொரு கணமும் தன்னுடைய குழந்தையை சுமக்கிற தாய் அந்த குழந்தை இறந்து பிறக்கிற போது இத்தனை காலம் பட்ட அத்தனை வேதனையையும் ஒரு பூஞ்சிரிப்பு, ஒரு நொடியில் கொண்டு போய்விடக்கூடிய அந்த பிரசவ வலி என்பதுதான் தாய்க்கு கிடைக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியே இப்போது சோகமாக குழந்தை இறந்து பிறக்கிறது. அந்த இறந்து பிறந்த தலைச்சம்பிள்ளையை தொப்புள் கொடியோடு, அப்போதுதான் சுற்றி வந்த அந்த தொப்புள் கொடியோடு சேர்த்து 3 அடி குழிக்குள் இறக்கி, ஒருவர் இறந்து போனால் 6 அடி என்பது மாதிரி ஒரு பச்சிளங்குழந்தைக்கு 3 அடி போதுமானது என்பதையும் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. இதை வாசித்த போது அவ்வளவு திக்கென்றாகியது என்று சொல்கிறார்கள். அதுபோல நடுநடுங்கி போனது என்னுடைய மனம். 3 அடி குழிக்குள் இறக்கி கண்ணாடி சில்லுகள், கற்றாழைகள், இலந்தை முட்களால் மூடினேன். இந்த 3 பொருட்களையும் பாருங்களேன். கண்ணாடி சில்லுகள், ஒரு குழந்தை அவ்வளவு மிருதுவான ஒரு குழந்தை, அந்த குழந்தை உறங்குகிற பூமிக்கு மேல் எதை வைக்கிறார்கள் என்றால் கண்ணாடி சில்லுகள், கற்றாழைகள், இலந்தை முட்கள். மனம் அப்படியே வருத்தத்தில் தோய்ந்து போய்விட்டது இந்த வரிகளை படித்தபோது. இவற்றால் மூடுகிறார். காலையில் எனது மகளை கிளறி எடுத்து தின்றது நாய். நாயை பொறுத்த வரைக்கும் அதற்கு எல்லாமே ஒன்றுதான். அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இறை. அது வாசம் பிடித்து வந்து விட்டது. அந்த எல்லா பொருட்களையும் கிளறி இப்போது வெளியே எடுத்து அந்த குழந்தையை நாய் தின்கிறது. எனது மகளை, தலைச்சன் மகள், அந்த மகளை கிளறி எடுத்து தின்றது நாய். அழுது துரத்தி தோற்றேன். கவிஞர் அழுகிறார், துரத்துகிறார், ஆனால் வெற்றி பெறவில்லை, தோற்று போகிறார். ஒருவேளை நாய் அதை இழுத்து கொண்டு போய் விட்டிருக்கலாம். ஆக கவிஞரோடு சேர்த்து நாமும் விக்கித்து போய் அந்த காட்சியில் உறைந்து போய் நிற்கிறோம். இறுதியாக முடிக்கிறார். மண்ணிலிருந்து மீண்டும் வயிற்றுக்கு போனாள் மகள். ஒரு உயிர் என்பது மண்ணிலிருந்து, ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து கருவாகி உருவாகி இறுதியில் தான் மண்ணுக்கு போகுமே தவிர, இங்கு என்ன நடக்கிறது என்றால் மண்ணில் இருந்து மீண்டும் வயிற்றுக்குள் போகிறாள் மகள் என்று சொல்கிறார். கருவாகி உருவாகி மகளாகி நடைபயின்று துள்ளி பூமியை மேல் நடந்திருக்க வேண்டிய மகள் மண்ணுக்குள் போய்விட்டாள். இப்போது மீண்டும் வயிற்றுக்குள் போனாள் என்று சொல்கிறார். எவ்வளவு வேதனையான ஒரு கவிதை. இப்படி ஒரு சோகமான கவிதையாக இருந்தாலுமே கூட ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் தான் இழந்த மகவு என்பது காலத்துக்கும் மனதில் நீங்காது நிறைந்திருக்கின்ற ஒரு துயரமாகவே இருக்கும். எத்தனையோ சோகங்களை சொன்னாலும் புத்திர சோகம் என்பது அதீதமான ஒன்று, நிதம் நிதம் மனிதனை கொள்ளக்கூடியது என்று சொல்வது இப்படிப்பட்ட உள்ளங்களால் தான். தான் இருக்க மகவை புதைப்பது என்பது எவ்வளவு வேதனை இல்லையா? நேயர்களே, இன்னொரு அற்புதமான கவிதையோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சி. வாரந்தோறுமே புதன்கிழமை இனி நம்ம சுவையான கவிதைகளை கவிஞர் கயல் அவர்களின் குரல்ல கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு கவிஞர் கயல் அவர்கள் வழங்கிய கவிதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நீங்க kamradio@alagappauniversity.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.